ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் கீர் வந்து வீட்டிலையே பண்ண போகிறோம். நாளைக்கு பண்ண போகிறோங்கிறதுனால நைட்டே வந்துட்டு நான் கொஞ்சம் கீர் தான் பண்ண போகிறேன். அதனால் நான் 7 பாதாம் வந்து ஊற வச்சுக்கிறேன். பாதாமை ஊற போட்டாச்சு, நம்ம மார்னிங் பார்க்கலாம். இப்போ நல்லா ஊறியிருக்கு. பாதாமை தோல் சீவி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இதை நல்லா கொஞ்சம் சூட மட்டும் வச்சுக்க போகிறேன். ஏன்னா பாதாம் அரைச்சிட்டு ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ காய வச்ச ஜாரில் வந்துட்டு காய வச்ச பால் வந்து ஊற்றணுங்கிறதுக்காக சூடு மட்டும் பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் பாதாமும் 7 பாதாம், அப்புறம் நம்ம வந்துட்டு கரெக்டாக அது முழுகிற அளவுக்கு மட்டும் பால் ஊற்றினா போதும். அப்போ தான் நம்ம பேஸ்ட்டாக அரைக்கும் போது நல்லா திக்காக இருக்கும். இதை வந்துட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம சூடு பண்ணோம் இல்லையா, அந்த பாலை வந்துட்டு ஒரு கொதி வர அளவுக்கு பண்ணிக்கிட்டு, கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாமை வந்து சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு சாஃப்ரான் சேர்த்துக்கலாம். சாஃப்ரான் இல்லைன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க லைட்டாக. ஆடை வந்துச்சுன்னா ஆடையை வந்து ஸ்பூன் வச்சு எடுத்துருங்க. வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பாதாம் பேஸ்ட்டும் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். அது சிம்லேயே இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். அது இப்படி தான் கொதிச்சிட்ருக்கு. நான் வந்துட்டு 1 மினிட் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். இல்லை சுகரும் ஆட் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு சுகர் ஸ்டவ்வில் இருக்கும்போது ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க.